அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடியவர் தானுங்க ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டாலே தீராத பிரச்சனை அனைத்துமே தீரும். ஆஞ்சநேயர் தான் விரும்பும் போதே இந்த உலகை விட்டும் செல்லும் சாகா வரம் பெற்றவங்க அப்படிங்கிறதுனால கலியுகத்திலும் பலவிதமான கஷ்டங்களால் தவிக்கும் பக்தர்களை காப்பதற்காகவே இருக்கும் ஒரு தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயருக்கு பார்த்திங்களா 19/12/2025 அன்று வரக்கூடிய அவருடைய பிறந்த நாளை நம்ம எப்படி கொண்டாடலாம், அந்த நாளில் நம்ம என்னென்ன வழிபாடுகள்லாம் செய்யலாம், இந்த நாளில் நம்ம எப்படிப்பட்ட வழிபாடுகள் செய்ய வேணும், எப்படி விரதம் இருந்து ஆஞ்சநேயரை வழிபட்டால் முழு அருளும் நமக்கு கிடைக்கும், நமக்கு நினைத்தது எல்லாமே கிடைக்க வேணும் அப்படின்னா எந்த முறையில் நம்ம விரதத்தை மேற்கொள்ள வேணும், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போதுமே ராமநாமம் ஜபிக்கும் இடத்திற்கு ஆஞ்சநேயர் நிச்சயம் வருவார். அப்படிங்கிறதுனால தான் ராமநாம பாராயணம், ராமாயண பாராயணம் செய்யப்படும் இடங்களில் ஆஞ்சநேயருக்கென தனி ஆசனம் அமைத்து வைத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை நாம் எப்படி வழிபட வேணும், நினைத்தது எல்லாமே நடக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் நம்ம எப்படி வழிபாடுகள் மேற்கொள்ளலாம், நினைத்த காரியங்கள் எல்லாமே வெற்றி பெற, நோய்கள் தீர, பயம் விலக, தீய சக்திகளோட பிடியிலிருந்து வழிபட மீண்டும் வேண்டிய ஒரே கடவுள் ஆஞ்சநேயர் தாங்க. தலம், மூர்த்தி, தீர்த்தம் என 3 வகைகளிலும் இருந்து பக்தர்களுக்கு அருளக்கூடியவர் தான் ஆஞ்சநேயர். ராம சேவை, ராம பக்தியை உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவர் ஆஞ்சநேயர் தாங்க. அதனால் இவரை முறையாக நம்ம வழிபடுறவங்களுக்கு அனைத்து நலன்களுமே ஏற்பட்டு அவங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும். மேலுமே அனுமனின் பிறந்த நாள் அனுமன் ஜெயந்தியாக நம்ம கொண்டாடப்படுறோம். தமிழ் மாதமான மார்கழியில் டிசம்பர் நடுப்பகுதி முதல் ஜனவரி நடுப்பகுதி வரைக்குமே மூல நட்சத்திரத்துடன் நட்சத்திரம் இணையும் அமாவாசை அனுமன் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறதுங்க. குரங்கு கடவுளாக சித்தரிக்கப்படும் அனுமன் சிவனோட அவதாரமாகவும் விஷ்ணுவின் 7வது அவதாரமான ராமரின் தீவிர பக்தராகவும் கருதப்படுகிறார். ஆஞ்சநேயர் அனுமன், ஆஞ்சநேயர், மாருதி, கேசரி நந்தன், மேலுமே பஜ்ரங் பலி போன்ற பல பெயர்களால் அறியப்படுகிறாருங்க. புராணங்களின்படி ஹனுமன் சிரஞ்சீவி, ஒரு அழியாதவர் என்றும் வாழ்பவர் என்று கருதப்படுது. மேலுமே அனுமன் வலிமை மற்றும் சக்தியின் கடவுள், பறப்பது, மலைகளை தூக்குவது போன்ற மந்திர சக்திகள் மற்றும் எதையுமே உடைக்கும் சக்திகள் அனுமனுக்கு இருப்பதாக சொல்லப்படுது. ராமாயணம் மற்றும் மகாபாரதம் போன்ற பெரிய இதிகாசங்களிலுமே பிற புனித நூல்களிலும் அனுமனின் மகிமையானது சொல்லப்பட்டிருக்கு. நம்பிக்கை, தைரியம் மற்றும் வலுவான உறுதியை பெறுவதற்காக அவர் பெரும்பாலுமே வணங்கப்படுறாரு. அனுமனை நம்ம குறிப்பாகவே அவரோட பிறந்த நாளில் வழிபடுவது ஜாதகத்தில் தைரியம், வலிமை, தன்னம்பிக்கை இது எல்லாத்தையுமே வளர்க்க நமக்கு உதவுது. சனி கிரகத்தின் தீய விளைவுகளை குறிக்கவும் உதவும் என்றும் பக்தர்கள் முழுமையாக நம்பப்படுகிறாங்க. ராமரின் சிறந்த பக்தராகவும் சீடராகவும் அவர் பெரும்பாலுமே பக்தி மற்றும் விசுவாசத்தின் உருவமாகவே சித்தரிக்கப்படுகிறார். அவர் பிரம்மச்சாரியன் சின்னமாகவும் கருதப்படுகிறாருங்க. அனுமன் ஜெயந்தி அனுமனை வழிபட சிறந்த ஒரு அற்புதமான நாள். அனுமன் சக்தி மிகுதியாக கிடைப்பதனால ஹனுமன் ஜெயந்தி அல்லது அனுமன் பிறந்த நாள் அவரை வழிபடுவதற்கு சிறந்த ஒரு நாளாக இருக்குங்க. அனுமன் ஜெயந்தி இன்னைக்கு ஹோமம், தீபம் ஏற்றுதல், மந்திரங்கள் மற்றும் பூஜைகள் செய்வது சக்தி வாய்ந்த கடவுளை அவரோட பிறந்த நாளில் திருப்திப்படுத்தும். மேலுமே அவரோட பாதுகாப்பை பெறவும் எதிர்மறையான விஷயங்களிலிருந்து பாதுகாப்பை உறுதி செய்யவும் நமக்கு முழுமையாக உதவுகிறது. அனுமன் ஜெயந்தி தொடர்பான பல புராண கதைகளுமே இருக்குங்க. ஒரு முறை அங்கிரஸ் முனிவர் சொர்க்கத்தில் இந்திரனை சந்திக்க சென்றார். முனிவரை வரவேற்று நன்றாக நடத்தினார். தெய்வீக நடன கலைஞரான புஜ்ஜிகஸ்தரலார் ஒரு நடன நிகழ்ச்சியை இந்திரன் ஏற்பாடு செஞ்சிருந்தார். இருந்தால் கூட நடனத்தின் போது முனிவரோட ஆன்மாவின் ஆன்மீக அம்சத்தில் கவனம் செலுத்த தொடங்கியது. நடன நிகழ்ச்சி முடிந்ததுமே இந்திரன் முனிவரிடம் இது குறித்து கருத்து தெரிவிக்க கேட்டார். உங்களோட கருத்து என்ன அப்படின்னு சொல்லுங்கன்னு. முனிவர் அதுக்கு தன்னோட மனம் கடவுளை பற்றி தியானிக்க தொடங்கியது என்றும் நடன நிகழ்ச்சியை அவர் முற்றிலுமே மறந்துவிட்டார் அப்படின்னும் பதிலளித்தார். இந்திரன் மிகவும் வெட்கப்பட்டார். மேலுமே புஞ்சிகஸ்தலரும் வருத்தப்பட்டு முனிவர் குறுகிய மனப்பான்மை கொண்டவர் என்று, கலை உணர்வு இல்லாதவர் என்று சொன்னார். அவருடைய வார்த்தைகள் அங்கிரஸ் முனிவரை கோபப்படுத்தியது.
அவர் தனது அடுத்த பிறவியில் குரங்குகளின் ராஜ்யத்தில் பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சபித்தார். சாபத்தை பற்றி கேள்விப்பட்ட நடன கலைஞர் கருணைக்காக மன்றாடினார். சாபத்தை திரும்ப பெற முடியாது, ஆனால் அவள் ஒரு மகனை பெற்றெடுப்பாள், ஒரு சூப்பர் கடவுளை பெற்றெடுப்பாள், அவனது பிறப்பு அவளுடைய சாபத்தை அளிக்கும் அப்படின்னு அங்கிரஸ் முனிவர் சொன்னார். நடன கலைஞர் தன்னோட அடுத்த பிறவியில் அஞ்சனவாக பிறந்தார். மேலுமே குரங்கு மன்னன் கேசரியை மணந்தார். பிறகு அவள் அனுமனை பெற்றெடுத்தாள். அவளுடைய சாபமானது நீங்கியதுங்க. இருந்தால் கூட சில கதைகள் அனுமன் வாயுவின் காற்று கடவுள் மகன் என்றுமே சொல்லப்படுறாங்க. அஞ்சினன் சிவனை வழிபட்டு கொண்டிருந்த போது அயோத்தியின் மன்னர் தசரதனும் குழந்தைகளை பெறுவதற்காக யாகம், அதாவது நெருப்பு ஆய்வகம் செஞ்சு கொண்டிருந்ததாக சொல்லப்படுது. சந்ததியை பெறுவதற்காக தன்னோட 3 மனைவிகளுக்குள்ள பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு தெய்வீக புட்டு அவருக்கு கிடைத்தது. இருப்பினும் ஒரு காத்தாடி உணவின் ஒரு பகுதி இழுத்து அது ஒரு காட்டின் மீது பறக்கும் போது கீழே போட்டது. வாயு, அதாவது காற்று கடவுள், புட்டுகளை வணங்கி கொண்டிருந்த அஞ்சனையின் கைகளுக்கு மாற்றினார். அவள் உணவை உட்கொண்டாள். அனுமன் பிறந்தான். எனவே அனுமன் வாயுவின் மகன் என்று அடையாளம் காணப்படுகிறாருங்க. மேலுமே நாடு முழுவதுமே இருக்கக்கூடிய வீடுகளிலும் சரிங்க, கோவில்கள்லையும் சரிங்க, அனுமன் ஜெயந்தியானது கொண்டாடப்படுகிறது. சிறப்பு பூஜை, அனுமன் சாலிசா ஓதுதல், ராமாயணம் காவியத்தில் இருந்து சுந்தரகாண்டம் அத்தியாயத்தை படிப்பது, இது எல்லாமே அன்றைய ஒருங்கிணைந்த ஒரு அற்புதமான விஷயங்க. குரங்கு கடவுளோட ஆசிகளை பெறவும் பல பேர் அருகில் இருக்கக்கூடிய அனுமன் கோவில்களுக்கு செல்வாங்க. ஒரு சில பக்தர்கள் நாள் முழுவதுமே விரதம் இருந்து அவங்க தியானம் செய்கிறாங்க. மேலுமே துளசி இலைகள், எண்ணெய், சிந்தூர், வாழைப்பழங்கள், உளுந்தம்பருப்பு, சுவையான பாலாடை, கடுகு எண்ணெய் ஆகியவற்றால் செய்யப்பட்ட மாலை பார்த்திங்களா கடவுளுக்கு படைக்கப்படுவாங்க. அனுமன் ஜெயந்தி இன்னைக்கு ராமரையும் வழிபடுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. அனுமன் ஜெயந்தி இன்னைக்கு அனுமனுக்கு பிரார்த்தனை செய்வது பல நன்மைகளை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலுமே இந்த ஆஞ்சநேயரை வழிபடுவதனால தைரியம், வலிமை மற்றும் பாதுகாப்பை வழங்குவாருங்க. வாழ்க்கையில் சாத்தியமற்றதை சாதிக்கும் திறனானது உங்களுக்கு கொடுப்பாரு. சனி தோஷங்களோட தாக்கத்தையுமே குறைக்க இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உகந்ததுங்க. நல்ல செல்வம், ஆரோக்கியம் மற்றும் உறவு ஆசைகளையுமே வழங்குவாங்க. முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் ஒரு அற்புதமான கடவுள் தாங்க இந்த கடவுள். மேலுமே தெய்வீகத்திற்கு உங்களோட பிரார்த்தனையை செலுத்துவதற்கான வழிகளாக தீசடங்கு, அபிஷேகம், நீரேற்ற விழா, பூஜை, அர்ச்சனை மற்றும் யந்திரம் மற்றும் இது புனித நூல்கள் பரிந்துரைக்கப்படுது. இதில் தெய்வீக மனிதர்களோடு இணைவதற்கும் பூமியில் மிகவும் வளர்ந்த ஆன்மீக தொழில்நுட்பம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் பெறவோ, உங்களோட கர்மாவை நீக்கி ஆசீர்வாதங்களை பெற நம்மளுடைய ஆஞ்சநேயர் வழிபாடானது ரொம்ப உங்களுக்கு உகந்ததாக சொல்லப்படுது. சரி, இந்த அனுமன் ஜெயந்தி நாளில் நம்ம ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கு உரிய நாளாக சொல்லப்படுவது சனிக்கிழமை தாங்க. அதிலுமே சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்தாலே நினைத்த காரியம் அனைத்துமே அப்படியே நிறைவேறும் அப்படிங்கிறது நம்பிக்கை. விரதம் இருக்கும் நாளில் ஒரு வேளை மட்டும் உணவு உண்ண வேணுங்க. உணவில் உப்பு, காரம், எண்ணெய் சேர்க்காம உணவு உண்ண வேணும். பகல் முழுவதுமே வீட்டில் இருந்து ராமநாமம், ஸ்ரீராம ஜெய ராம, ஜெய ஜெய ராம ஆகிய மந்திரங்களை நீங்கள் உச்சரித்தபடி இருக்கணும். மேலுமே அனுமன் கவசம், அனுமன் சாலிசா போன்றவை எல்லாமே நீங்கள் பாராயணம் செய்வது ரொம்ப நல்லது. மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று நீங்கள் தீபம் ஏற்றி பூக்களால் அர்ச்சனை செஞ்சு வடைமாலை சாற்றி நீங்கள் வழிபடுறது ரொம்ப நல்லது. விரதம் முடிந்ததுமே மறுநாள் காலையில் நீராடி பூஜை செஞ்சு நைவேத்தியம் படைத்து விரதத்தை நீங்கள் நிறைவு செய்யலாம். இப்படி நீங்கள் வழிபாடுகள் செய்யும்போது நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வீட்டில் நாங்கள் பூஜை செய்கிறோம், வீட்டில் ஆஞ்சநேயர் பூஜை செய்கிறது எப்படி சரியான முறை அப்படின்னு தெரிந்து கொள்ளலாங்க. ஆஞ்சநேயரை வீட்டில் நம்ம பூஜை செய்யும் பக்தர்கள் தனியாக ஒரு பூஜை அறையை அமைத்து கொள்ள வேணும். பூஜை அறையில் ஆஞ்சநேயரோட படத்தையோ அல்லது சிலையோ வைக்க வேணும். துளசி இலைகள், தீர்த்தம், சுவாமிக்கு பிடித்தமான நிவேதன பொருட்களையும் படைக்க வேணுங்க. உடல் உள்ளம் சுத்தமாக ஆஞ்சநேயர் பூஜையை செய்ய வேணும். பூஜை அறையில் எப்போதுமே தெய்வீக மனம் வீசும்படி ரொம்ப சிறப்பாக இருக்க வேணும். வீட்டில் ஆஞ்சநேயர் படத்தின் முன்னாடி அமர்ந்து அனுமன் சாலிசா துதியை பாராயணம் செய்கிறது ரொம்ப நல்லது. மேலுமே இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் நீங்கள் தொடர்ந்து பாராயணம் செஞ்சாலே நினைத்தது எல்லாமே நடக்கும். மேலுமே நீங்கள் சனிக்கிழமை நாட்கள்லையுமே இதை செய்யலாங்க. தொடர்ந்து ஒரு மண்டலம் பாராயணம் செஞ்சாலே தடைப்பட்ட திருமணம் உட்பட்ட அனைத்து சுபகாரியங்களுமே விரைவாக நடைபெற ஆரம்பிக்கும். மேலுமே ஆஞ்சநேயர் வழிபாட்டோட வகைகள் பார்க்கலாங்க.
ராமநாத வழிபாடு. ராமர் பெயரை மனதில் சொல்லி வணங்குவதே ராமநாத வழிபாடுன்னு சொல்லுவாங்க. இந்த முறையில் நீங்கள் வழிபாடுகள் செய்யும்போது ஆஞ்சநேயரை வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களோட வாழ்க்கையில் நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததை பார்த்தோமா, வெண்ணெய் காப்பு. அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டாலே சாற்றிய வெண்ணெய் உருகுவதற்குள்ள கஷ்டங்கள், நம்மளுடைய கஷ்டங்களுமே நீங்கி நினைத்த காரியங்கள் எல்லாமே கைகூடும் அப்படிங்கிறது ஐதீகம். அடுத்ததாக பார்த்தோமா, ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலை சாற்றுவது. அதாவது சனிக்கிழமை நாட்களில் ஆஞ்சநேயர் கோயிலில் பெரும்பாலான கோயில்களில் வெற்றி மாலை நிறைய சாற்றி வழிபடுவாங்க. அதுவும் இந்த அனுமன் ஜெயந்தி நாளில் நீங்கள் வெற்றி மாலை சாற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பு. சனிக்கிழமை அன்னைக்கு வெற்றி மாலை சாற்றி அனுமன் கவசம் படித்தாலே எதிரிகள் பயம் நீங்கும், தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். அமாவாசை நாளுமே ஆஞ்சநேயரை வழிபட அவரோட அருளானது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க. மேலுமே துளசி மாலை ஆஞ்சநேயருக்கு ரொம்ப உகந்ததுங்க. துளசி மாலை சாற்றி வழிபட்டாலே சனீஸ்வரனோட பாதிப்புகள் இருந்தும் விடுபட முடியும். அடுத்ததாக பார்த்தோமா, திராட்சை பழம் மாலை. அனுமனுக்கு திராட்சை பழம் பிரியமான நிவேதன பொருள் தான். வெற்றி கிடைத்திட இவருக்கு திராட்சை பழம் படைத்து வழிபடுறது ரொம்ப நல்லது. திராட்சை பழத்தில் மாலை கட்டி போடுவது இன்னும் விசேஷமானதுங்க. அடுத்ததாக பார்த்தோமா, செந்தூரம் மற்றும் காகித மாலை. செந்தூரம் பூசி ஸ்ரீ ராமஜெயம் எழுதிய காகித மாலையும் அணிவிக்கிறது அனுமனோட அருளையுமே முழுமையாக பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தோமா, எலுமிச்சை மற்றும் வடை மாலை. காரியங்களில் இருக்கும் தடைகள் நீங்க வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் எலுமிச்சம் மற்றும் வடை மாலை சாற்றி வழிபடுறது ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, ஆஞ்சநேயருக்கு விரதத்தோட பலன்கள். தைரியம், வலிமை, ஞானம், புகழ், செல்வம் இது எல்லாத்தையுமே பெருகும். தீய சக்திகளோட தொல்லைகளுமே நீங்குங்க. ஆஞ்சநேயர் வழிபட்டாலே நோய்களுமே குணமாகும். எதிரிகளால் ஏற்படும் தொல்லைகள் அனைத்துமே நீங்கும். நினைத்த காரியம் அனைத்துமே நிறைவேறுங்க. கிரக தோஷங்கள், குறிப்பாகவே சனியால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்துமே இந்த ஆஞ்சநேயரை வழிபட்டாலே உங்களுக்கு நீங்குங்க. ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டு ராமநாமம் சொல்லும் பக்தர்களை எந்த தீமையுமே தீய சக்திகளுமே நெருங்காது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் நான் ஆஞ்சநேயர் வழிபாடு எப்படி செய்வது, இந்த அனுமன் ஜெயந்தி நாளில் நம்ம எப்படி வழிபாடுகள் செய்வது, எப்படி விரதத்தை மேற்கொள்வது, அவரோட வரலாறையும் பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.